சுபு சுபு சுபு. சூர்யா, என்ன சூர்யா? நம்ம கௌதமுக்கு புது ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு காலையில 4 மணிக்கு புறப்பட்டா கரெக்டா இருக்கும்ல? ஆ, கரெக்டா இருக்கும். அப்புறம் நம்ம ட்ரெஸ், அப்பா அம்மா ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டல? ஆ, ம், ஏய், பண்ணிட்டேன். என்ன ஒரு மாதிரியா இருக்க? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏ கோமதி, இல்ல. பாத்து வா, மெதுவா பாத்து வா. பாத்து வா, மெதுவா. அப்பா அம்மாக்கு என்ன பாச்சு? என்னாச்சு அத்தை? மத்தியானத்துல இருந்து நல்ல இரும்பல்றா. உட்காருங்க. ஈவினிங் ஆக ஆக நல்ல ஃபீவர் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துருக்காரு. 3 நாளைக்கு கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு அம்மாவை. என்னம்மா இது? கௌதம பார்க்க போற நேரத்துல இப்படி உனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. அத்தை, டாக்டர் மருந்தெல்லாம் கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்காருமா. ஏம்பா, இத பாரு, இது நார்மல் ஃபீவர் தான். 3 நாள்ல சரியாயிடும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. என்ன நினைச்சு கவலைப்படாத. நீங்க எல்லாரும் ஏற்காடுக்கு போய் என் சிங்கக்குட்டியை பார்த்துட்டு வாங்க. இல்ல கோமதி, நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். நான் உன் கூட தான் இருப்பேன். சொன்னா கேளுங்க. நான் சொல்றதை நீ கேளு. சுப்புவும் சூர்யாவும் இப்ப போயிட்டு வரட்டும். உனக்கு உடம்பு சரியானதும் இந்த மந்த் எண்ட்ல ஒரு சண்டேவை பார்த்து நாம 2 பேரும் போயிட்டு வருவோம். கரெக்ட்டுமா, அப்பா சொல்றதுதான் கரெக்ட். இந்த வாட்டி நானும் சுபு மட்டும் போயிட்டு வந்துடுறோம். என்ன சூர்யா, ஏதோ தீவிரமா டிஸ்கஸ் பண்ணிருக்க மாதிரி வாங்க இருக்கு. தண்டபாணி, உட்காருங்க. உட்காருங்க. அப்புறம் சூர்யா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அம்மாக்கு தான். மெதுவா. என்னாச்சு? உடம்புக்கு என்னமாச்சு? டாக்டரை பாத்தீங்களா? பார்த்தேன்ப்பா, சாதாரண ஃபீவர் தானா, சரியாயிடும். ஒன்றும் இல்லைம்மா, எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கு. அடிக்கடி கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்குல்ல, அதனால ஒத்துக்காம போயிருக்கோம். சூர்யா, ஆ? சொல்ல வந்த விஷயத்த மறந்துட்டேன். ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க. அழகுராஜா இருக்கிற இடத்த பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அப்படியா? எங்க இருக்கா இப்ப அந்த ராஸ்கல்? அதான் சூர்யா. ஒரு நிமிஷம். முத்தையா தான் பண்றாரு. ஆ, சொல்லுங்க முத்தையா. சூர்யா, ஒரு குட் நியூஸ். என்ன குட் நியூஸ்? சேலம் பக்கத்தில் அழகுராஜாவை பார்த்ததா ஒரு தகவல் வந்திருக்கு. சூப்பர், எக்ஸலண்ட். இன்னைக்கு நாளைக்குள்ள அவனை அரெஸ்ட் பண்ணிடலாம். நம்பிக்கையா இருங்க. சரிங்க முத்தையா. சரி, அதை இன்ஃபார்ம் பண்ணலாம்னு தான் கால் பண்ணேன். ஓகே. தேங்க்யூ முத்தையா, தேங்க்ஸ் லாட். வச்சிட்டுமா? ஓகே முத்தையா, நான் அப்புறம் ஓகே, பாய். என்ன சூர்யா, என்னாச்சு? அழகுராஜா சேலத்துல தான் இருக்கான்னு சொல்றாரு. இதே இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கும் கிடைச்சதா? ஆமாமா, இதே இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா ஒன்று, அழகுராஜா சேலத்தில் எந்த ஏரியாவில் எந்த இடத்துல இருக்கான்றது அக்யூரேட்டாக எனக்கு தெரியும். ஓ, இந்த பாருங்க, போலீஸை நம்ம நம்பாம நாமளே நேரில் போனால் ஈஸியாக பிடிச்சிடலாம். ஆமா சூர்யா, எனக்கும் இதுதான் சரியான யோசனையா படுது. ஆனா நாளைக்கு கௌதமோட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்குல்ல? மீட்டிங் என்னைக்கு? நாளைக்கு. அப்புறம் என்ன, நாளைக்கு தானே. நாம் இப்போவே சேலத்துக்கு புறப்பட்டு போவோம். அழகுராஜாவை கண்டுபிடிச்சி அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டு அப்படியே கிளம்பி நம்ம ஏற்காட்டுக்கு போயிடுவோம். சுபு, அப்போ நீ ஏற்காடுக்கு தனியா போயிடு. நாங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்க வந்து உன்னை மீட் பண்றோம். பரவாயில்ல தானே? ஓகே சூர்யா, பரவாயில்ல, நீங்க போயிட்டு வாங்க, சரி, நான் பாத்துக்கிறேன். நீ வரும்போது இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறியா? மறக்காம எடுத்துட்டு வந்துரு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் ரெடி ஆயிட்டு வந்து. வாங்க சூர்யா. என்னங்க? பாலட்சுமி, உட்காரு. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா. நீங்க ஒண்ணு இல்லைன்னு சொன்னாலும் நீங்க எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னால இந்த வீட்ல மாறி மாறி பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அதனால காயத்ரிக்கும் மனசு நிம்மதி இல்ல. இதெல்லாம் எப்படி சரி பண்ண போறோம்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல லட்சுமி, அதெல்லாம் இருங்க, நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னது? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் நாம இங்க இருக்கிறது சரிப்பட்டு வராது. அதனால நம்ம ஊருக்கே போயிடலாம். பொழுது விடிஞ்ச உடனே நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். என்னங்க எதுவுமே சொல்லாம இருக்கீங்க? சரி லட்சுமி, போலாம்.
காயத்ரி மனசு எப்போ மாறுதோ அப்ப அவ அசோக்கை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வரட்டும். அது வரைக்கும் காயத்ரி இங்கேயே இருக்கட்டும். கார்த்திக் மாதிரி ஒரு கண்ணியமானவன் பாதுகாப்புல இருக்கிறது தான் காயத்ரிக்கு நல்லது. சரிங்க, நான் நம்ம துணிமணி எல்லாம் எடுத்து வைக்கிறேன். அங்க வெளியில சோஃபால உங்க வேஷ்டி துண்டெல்லாம் இருந்தது, நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. சரி. அம்மா, அப்பா, ஏங்க, ஆ? யாரோ இப்ப நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்ததுல, உங்களுக்கு கேட்டுதா? ஆமா லட்சுமி. காயத்ரி ரூம்ல தூங்கிட்டு இருக்கா, வேற யாரு நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிட போறாங்க? தெரியலையே, ஒருவேளை நம்ம மன பிரம்மையா இருக்குமோ? பிரமையா இருந்தா 2 பேருக்கு ஒரே நேரத்துல எப்படிங்க சத்தம் கேட்கும்? அப்போ வேற யாரு கூப்பிட்டுருப்பா? நான் தான் கூப்பிட்டேன். ஐயோ, எனக்கு பயப்படாதீங்க, நான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன். நீ நீ அனு அனுதான், அணுவே தான். ஐயோ, நீ நீ இறந்து தான் போயிட்டேன். ஆனா என் ஆன்மா இன்னும் இங்கே தான் சுத்திட்டு இருக்கு. ஐயோ, பயப்படாதீங்க, என்னால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. நீ எதுக்கு இப்போ இங்க வந்திருக்க? நீங்க உங்க முடிவை மாத்திக்கணும், அதை சொல்லதான் நான் வந்தேன். என்ன முடிவு? 2 பேரும் நாளைக்கு காலையில ஊருக்கு போறதா முடிவு பண்ணிருக்கீங்கல்ல, அதைத்தான் சொன்னேன். ஏன் நாங்க ஊருக்கு போக கூடாதா? போக கூடாது. 2 பேரும் இங்கே தான் இருக்கணும். ஏன்? காயத்ரி என் பொண்ணு பூஜாவை ஒரு அம்மாவா இருந்து நல்லா பாத்துக்கிறா. அவளுக்கு அம்மா பாசம் மட்டும் கிடைச்சா போதாது, தாத்தா பாட்டி பாசமும் கிடைக்கணும். அதுக்கு நீங்க 2 பேரும் இங்கேயே இருக்கணும். இனிமே உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். இல்ல இல்ல அனு, எங்களால இங்க இருக்க முடியாது. எங்களால இங்க எல்லாருக்குமே கஷ்டம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, யாராலையும் யாருக்கும் இங்க கஷ்டத்தை கொடுத்துட முடியாது. இது விதியோட விளையாட்டு, அதுபடிதான் எல்லாம் நடக்குது, நடக்கும். நீங்க கவலைப்படாம இங்கேயே இருங்க. இந்த வீட்டை நான் காவல் காத்துட்டு இருக்கேன். என்ன மீறி இங்க எந்த கெட்டதும் நடக்காது. படுங்க, நாளைக்கு பொழுது உங்களுக்கு நல்லதா விடியும். என்ன மீறி இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்காதீங்க, உங்களால போக முடியாது. உங்களை நான் போகவும் விட மாட்டேன். போமாட்டோம், போமாட்டோம். ரொம்ப நன்றி. என்னங்க இது? தெரியலையே லட்சுமி. நாம போகணும்னு நினைச்சா கூட இந்த ஆவி விடாது போல இருக்கே. ஆமா, கொஞ்ச நாள் நம்ம இங்கேயே இருக்கலாம். நல்லவங்களுக்கு நாம கொடுக்கிற பெரிய தண்டனை எது தெரியுமா? அவங்களை கெட்டவங்கன்னு சொல்றதுதான். என்ன பாக்குற லட்சுமி, நான் பேசுனதை எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. வீட்டுக்கு வாங்க, கார்த்திக்னு கூப்பிடு. நான் பேசின எதையும் மனசுல வச்சுக்காதீங்க, வீட்டுக்கு வாங்க. கார்த்திக்,
நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறீங்களா? நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு நீங்க ஒன்றும் கடவுள் இல்லை, மனுஷன். ரொம்ப சாதாரண மனுஷன். சராசரி ஆசாபாசம் மட்டும் இல்லாம அதையும் மீறி மனசுல அழுக்க சுமந்துக்கிட்டு இருக்கிற கேவலமான மனுஷன். அனு போதும். நானும் அதைத்தான் சொல்றேன் கார்த்திக். போதும், நிறுத்திக்கோங்க. உங்க டிராமாவுக்கெல்லாம் இன்னையோட ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி காயத்ரியோட அப்பா அம்மா ஊருக்கு போக மாட்டாங்க. அவங்கள ஊருக்கு போகக்கூடாதுன்னு நான் தடுத்து நிறுத்திட்டேன். காயத்ரி இனிமே உனக்கு கிடைக்க மாட்டா. அவளை அடையிற தகுதியும் தராதரத்தையும் இழந்துட்டீங்க. அதனால உன் புத்தியில உன் மனசுல இருக்கிற அழுக்கையெல்லாம் தூக்கி குப்பையில போடு. நல்லவனா இருக்கிறதுக்கு உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன், பயன்படுத்திக்க. இல்ல ரொம்ப கஷ்டப்படுவ. உன்னால காயத்ரி அடையவும் முடியாது, காயத்ரியோட அம்மா அப்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்தையும் உண்டாக்கவும் முடியாது. அதனால சும்மா இருக்கிறது தான் உனக்கு நல்லது. இதை மீறி இதுக்கப்புறமும் ஏதாவது ஏடாகுடம் பண்ண சும்மா அட்வைஸ் பண்ணிட்டுலாம் போயிட்டு இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. ஏய், என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ நீ? என்ன வேணாலும் பண்ணிக்க போ. அதையும் நான் பார்த்தறேன்டா. இந்த அணு யாருன்னு காட்டுறேன். காயத்ரி, அசோக் பூஜா ரெடியா? டைம் ஆச்சு, வாங்க. போலாமா? சரி, உங்களை ஸ்கூல்ல விட்டு வரேன். கார்த்திக், பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு கண்டிப்பா சுப்பு வருவா, ஜாக்கிரதை. நான் பாத்துக்கிறேன், நீ கவலையே படாத. வாங்க, பாய் சொல்லிட்டு வாங்க. ஏய், பாத்து பூஜா. போடா. மா, நான் எஸ்டேட்ல ஆடிட்டிங் விஷயமா சேலம் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. அது இல்லாம பூஜாவுக்கும் அசோக்கும் ட்ரெஸ் எடுக்க வேண்டியது இருக்கு. வரப்ப எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ, இது வரைக்கும் அசோக்குக்கு ஒரு Dress கூட நாங்க வாங்கி கொடுத்தது இல்லம்மா. நான் எங்க வீட்ல உட்காந்துக்கிட்டு என்ன பண்ண போறேன்? நானும் உன் கூட வரேனே. என்ன லட்சுமி, நீங்க எல்லாரும் போனா நான் வீட்ல உட்காந்துக்கிட்டு போர் அடிச்சிட்டு இருக்கணுமா? நானும் வரமா? காயத்ரி, இப்பதான் ஞாபகம் வருது. சேலத்துல பிடாரியம்மன் கோயில் ரொம்ப விசேஷமா. நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்படியே கோயிலுக்கு போய் சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். சரி, ஓகே, போலாம். அப்ப நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சேன். வாங்கப்பா. ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? மேம் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சென்னையில இருந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்காக இங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். தேங்க்யூ மேம். கௌதம் எங்க இருக்கா? அதோ அங்க இருப்பா மேடம். ஓகே மேம், நான் போய் பார்த்துட்டு அப்படியே மீட்டிங் வரேன். சரிங்க மேடம். சரி மேம். கௌதம், எப்படி இருக்க கௌதம்? நல்லா சாப்பிடுறல்ல? உடம்பு நல்லா இருக்குல்ல? உன்னை மட்டும் யாரு வர சொன்னது? கோமுவிய கூட்டு வர வேண்டியது தானே? டேய், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். ஏய், அன்னைக்கு உன்னை பார்க்க வந்தாங்கல்ல காயத்ரி, அவங்க பையன் கூட அப்படியே உன்ன மாதிரி இருக்கான்னு சொன்னல, அவன் எங்க இருக்கான்னு காமிக்கிறியா? எதுக்கு? அவனை நான் பார்க்கணும்டா. எதுக்கு பார்க்கணும்? எனக்கு அவனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏய், உன்ன மாதிரி அவன் இருக்கான்னு சொன்ன, அவன் எப்படி இருக்கான்னு நான் பார்க்கணும்டா. ப்ளீஸ் காமிக்கிறியா? ப்ளீஸ் காட்டுடா, ப்ளீஸ். வா. வாங்க டாடி. வரேன்டா. டாடி வாங்க டாடி, டைம் அசோக், ஒரு ஆயிடுச்சு. நிமிஷம் நில்லு நில்லு. என்ன டாடி? உங்க அம்மாவோட எனிமீஸ் இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வருவாங்க. அவங்க எல்லாரையும் நாம ஒன்னா பார்த்தா ஆபத்து. அச்சச்சோ, இப்போ என்ன பண்ணலாம் டாடி? நீ முன்னால போ, நானும் பூஜாவும் அப்புறமா வந்து கலந்துக்கிறோம். சரியா? சரி டாடி. Done? கூட போறேன் டாடி. போ. நீ போக கூடாது.
நாம அப்புறமா போலாம். ஓகே டாடி. அங்க பார். அசோக், அசோக், அப்படியே கௌதம் மாதிரியே இருக்கேடா. உன் அம்மா எங்க? பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வந்திருக்காங்களா? தெரியாது. என்ன தெரியாதுன்னு சொல்ற? உன் அம்மா பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வந்திருக்காங்களான்னு உனக்கு தெரியாதா? தெரியாது. நீ காயத்ரி பையன் தானே? தெரியாது. உன் தாத்தா பாட்டியும் உங்க வீட்ல தானே இருக்காங்க? தெரியாது. என்னம்மா எது கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு சொல்ற? என்ன பார்த்தா உன் அம்மா எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலா? எங்க அம்மா கௌதம் அண்ணா கிட்ட பேசினப்ப அவனும் இப்படிதான் எடுத்தெறிஞ்சு பேசினான். பரவாயில்ல, இப்பவாவது நீ காயத்ரி பையங்கிறத ஒத்துக்கிட்டியே. மீட்டிங் ஆரம்பிக்க போகுது, அது முடிஞ்சதா அப்புறம் பார்க்கலாம். பாய். என்ன பார்த்துட்டு இருக்க? வா போலாம். வா. அன்னைக்கே அந்த விவசாயி லட்டு மாதிரி நம்ம கையில வசமா சிக்கனா. நீ தான் தேவையில்லாம பயந்து அவனை நழுவ விட்டுட்ட. யோ, சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காத நேனா. நான் மட்டும் அன்னைக்கு பயப்படாம இருந்தேன்னு வச்சுக்க, அந்த இன்ஸ்பெக்டர் மாமா நம்ம 2 பேர் கையிலயும் விலங்க மாட்டி லாக்அப்க்கு கூட்டிட்டு போயிருப்பான். பயப்பட வேண்டிய நேரத்துல பயப்படணும்யா. அதுதான் ஒரு பிசினஸ் மேனுக்கு அழகு. இல்லன்னு நெஞ்ச நிமித்திக்கிட்டு நின்னோன்னு வை, அவ்வளவுதான் கதை கந்தல். நம்மள நார கிழிச்சு தொங்க போட்டுருவாங்க. பேசாம கூல்ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன், வந்தா குடிச்சிட்டு அமைதியா உட்காரு. சரிடா, கோபப்படாத. அந்த ஆளை மறுபடியும் பேசி உன் லைனை கொண்டு வர முடியாதா? விடுவானா? போன் பண்ணானே, எடுக்க மாட்டேன்றான். ஒருவேளை டவுட் வந்துருச்சு போல இருக்கு. ஆனா நான் அவனை விட மாட்டேன், எப்படியும் பிடிச்சிருவேன். இந்த பாரு நைனா, ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு தூண்டில். இந்த மீனுக்கு எந்த தூண்டில போடணும்னு எனக்கு தான் தெரியும். ஆத்துக்கமானே, நீ அடுத்தவனுக்கு துண்டில் போடுற நேரத்துல உனக்கு யாராவது துண்டில் போட்டு தூக்கிட போறாங்க. வாய கழுவியா? நீ வேற. ஆர்டர் பண்ணிருக்கேன், நல்லா தின்னுட்டு கிளம்பு. யோ, எந்த நேரத்துல வாய் திறந்தியோ நான் மாட்டிப்பேன் போல இருக்கேன். ஏன்பா, இது என்ன மந்திர வித்தை? வந்திருக்கிறது யாரு நினைச்சேன்? என் மச்சானா அவனுக்கு வேண்டப்பட்டவனியா? ஓ, இப்ப என்னடா பண்றது? அவனுக்கு என்ன தெரிதான் வந்திருக்கானுங்க. அச்சோ, கண்ணில் படாம நைஸா எஸ்கேப் ஆகணும். டேய் மகனே, சாப்பிடறதுக்கு தான் ஆர்டர் பண்ணியே. இப்ப சாப்பிடறதா முக்கியம். சரிப்பா, மூடிட்டு வாயா.
போலாம் போலாம். போயா. சார் ஆர்டர் பண்ணீங்க ஆனா சாப்பிடாமலே போறீங்க. பசி போயிருச்சியா? சாப்பிடவே இல்ல, பசி போயிடுச்சா? ஐயோ, தெரியாம ஆர்டர் கொடுத்துட்டு கேன்சல் பண்ணியா? சார் ஏன்னா என்ன தேடிக்கிட்டு கரெக்டா எப்படி இந்த ஊருக்கு வந்தானு தெரியலையே. விதிய பாத்தியா மௌனே, அவங்கள நாம சாப்பிடுற ஹோட்டலுக்கே வர வச்சிருக்கு. நைனா, இது ஏதோ விதியில நடந்த மாதிரி தெரியல. என்ன பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைச்சு வந்த மாதிரி இருக்கு. ஐயோ, நல்ல வேலை நாம தப்பிச்சோம். வா வா போயிடலாம், வாடா. போ போ. நம்ம கிட்ட இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியும்ல? பிரச்சனை எல்லாத்தையுமே ப்ராப்ளம்னு நினைக்கிறது தான். வேற எப்படா நினைக்கிறது? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஒரு வேலை இல்லை, இப்போ கொஞ்ச நாளா கையில கொஞ்சம் காசு இல்லை, அவ்வளவுதானே? ஆமா. அதுக்கு பேர் ப்ராப்ளம் இல்லடா, அது ஒரு சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி வெளில வரலாம்னு யோசி. யூஆர் நாட் அலோன் இன் திஸ் வேர்ல்ட் மச்சி. யாருமே இல்லாதவன் அனாதன்னா ஒரு விதத்துல திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காம இருக்கான் பார், அவனும் அனாதை தான்.